கான்சியஸ் மைண்ட், நல்லா விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய பாவம் எது அப்படின்னா இந்த 3ஆம் பாவம் தான். 3ஆம் பாவத்தை பார்த்தோமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எவ்வளவு ஒரு விழிப்புணர்வோடு கான்சியஸ் மைண்டோட அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, தெளிவா இருக்காங்க, தெளிவா சிந்திக்கிறாங்க, தெளிவா கவனிக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த 3ஆம் பாவ காரகத்துக்கெல்லாம் வரும். இது ஒற்றைப்படை பாவம் இரட்டைப்படை பாவம்னா பரவாயில்லை, இந்த 8 12 எல்லாம் வந்ததுன்னா அவங்களுக்கு மைண்ட் சரியில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க எல்லாம் சில நேரங்கள்ல பாவங்கள்லாம் கெட்டு 6ஆம் பாவம் இதெல்லாம் வரும் பொழுது, கிரகங்கள்லாம் கெடும் பொழுது அவங்க அன்கான்சியஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி கான்சியஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரியான எதிர்விளைவுகள் அவர்களுக்கு ஏற்படும் பின்பகுதியில. அடுத்து இவங்களுக்கு நுண்கலையும் ரொம்ப மைனூட்டா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே, இந்த கம்ப்யூட்டர் லைன் உள்ள இருக்கிற அந்த மைக்ரோபயாலஜி மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க மைனூட்டா பார்க்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் இவங்க செய்வாங்க. இந்த 3ஆம் பாவத்தை பார்த்து அவர்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கிற ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என்ன பாவங்கள் தொடர்பு கொள்கிறதோ அதற்கேற்ற மாதிரி இவர்களுடைய வேலை அமைப்பு அமையும்.